Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெரியரை செட் பண்ணுறது தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக வரக்கூடிய நாட்கள்லையும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? அதனால் ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நீட் கவுன்சிலிங்கை பற்றின எந்த வித டவுட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உதவும். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னமும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்ன மகிழ்ச்சி செய்தி அப்படின்னா இந்த நீட் எக்ஸாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நீட் எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் பேர் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்ஸும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எழுதுறாங்க. சரியா? அப்போ இந்த 22 லட்சம் பேர்கிட்ட நம்ம போய் ஃபீட்பேக் என்னாச்சு பார்த்தா கேட்க முடியாது. நாம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து முன்னாடி போட்ட வீடியோ நிறைய வீடியோ சொல்லியிருந்திருப்போம். சரியா? அதாவது இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருந்தோம். சரியா? அதே மாதிரி தான் நமக்கு வந்து எக்ஸாம் நடந்திருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நடந்த பிரச்சனைகள் மூலியமா இந்த வருஷம் நீட் எக்ஸாம் பத்தி ஏற்கனவே ஒரு பயம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பயத்தை நம்ம கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல அவங்க இருந்தாங்க. சரியா? அதனாலதான் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து என்னன்னா அவ்வளவு டஃபா இருந்ததுக்கு காரணம் வந்து அந்த ஒரு ரீசன் தான். நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். 22.7 லட்சம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எழுதிருக்காங்க இந்த எக்ஸாம். சரியா? அப்படிங்கிற பட்சத்துல இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா மகிழ்ச்சியான செய்தி என்ன சொல்றா, எலிஜிபிள் மார்க் வந்து லாஸ்ட் இயர் வந்து 127 இருந்துச்சு. சரியா? இந்த வருஷம் 100க்கு கீழே கண்டிப்பா என்ன சொல்றா நீட்டோட எலிஜிபிள் மார்க். சரியா? எலிஜிபிள் மார்க் வந்து கண்டிப்பா 100க்கு கீழே நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து 100% இருக்கு. சரியா? அப்ப சார் நான் வந்து நீட்ல மார்க் வந்து எப்படியாவது எலிஜிபிள் மார்க் வந்து தாண்டிடுவேன் சார். சரியா? ஆனா எனக்கு வந்து நான் வந்து ஒரு 300 தான் எடுப்பேன், ஒரு 350 தான் எடுப்பேன், எனக்கு காலேஜஸ் வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வருஷம் பயங்கரமா மார்க் வந்து குறைய போகுது. சரியா? அதாவது ஒரு 2022, 21, 20 இந்த இடத்துல இருந்து நீங்க அந்த கட் ஆஃப்ல நீங்க பார்த்துட்டீங்க. நான் அடுத்த வீடியோல கொடுக்குறேன். சரியா? அந்த நேரத்துல எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு, பியூர் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்னென்ன கட் ஆஃப்ல நமக்கு வந்து காலேஜ் வந்து கிடைச்சிச்சு அப்படியோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் நமக்கு வந்து நல்லாவே மார்க் வந்து குறைஞ்சிடும். கட் ஆஃப் மார்க் வந்து நல்லாவே குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல சார் நான் செகண்ட் இயர் ரிப்பீட்டர் சார், நான் தேர்ட் இயர் ரிப்பீட்டர் சார் அப்படின்னா நீங்க சப்போஸ் ஒருவேளை உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிலாம் ஈஸியாக நினச்சி தான் எடுத்துக்கலாம். சரியா? டீம்டு யூனிவர்சிட்டியில் ஆனால் வருஷத்துக்கு 20 லட்சம் இல்லை 25 லட்சம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். சரியா? அது இல்லாத பட்சத்துக்கு, சரியா, அது இல்லாத பட்சத்துக்கு நான் வந்து எம்பிபிஎஸ் பண்ணணும் சார் அப்படின்னா நீங்கள் அப்ராடில் கூட என்ன பார்த்தா பண்ணலாம். ஒருவேளை இந்த வருஷம் நீங்கள் எலிஜிபிள் மார்க் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் லாஸ்ட் இயர் எலிஜிபிள் மார்க் வச்சு நீங்கள் என்ன பார்த்தா அப்ராடில் உங்களால் எம்பிபிஎஸ் பண்ண முடியும். இந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு எம்பிபிஎஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பிடிஎஸ் இருக்கு, பிஹெச்எம்எஸ் இருக்கு, பிஏஎம்எஸ் இருக்கு. சரியா? இந்த கோர்சஸ் எல்லாம் இவ்வளவு கோர்சஸ் வந்து நம்ம அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து பேராமெடிக்கலுக்கு போகணும் அப்படின்னாலும் நீட் மார்க் வச்சு அதர் ஸ்டேட்ல நம்ம முடிச்சு போதுனா உங்களால போக முடியும். அதனால இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து கண்டிப்பா குறையும். அதனால யாருமே கவலைப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து நமக்கு என்னாச்சு பார்த்தா கால் பண்றாங்க, சார் என் பொண்ணு அழுதுட்டே இருக்கு, என் பையன் வந்து அழுதுட்டே இருக்கான்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து கால் பண்றாங்க. இவ்வளவு மார்க் தான் வருமா சார், இந்த வருஷத்துக்கு வாய்ப்பு இருக்கா, இவ்வளவு மார்க் தான் சார் வருது, இந்த வருஷத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. நான் அதனால தான் சொல்றேன், கண்டிப்பா கட் ஆஃப் வந்து 1 மார்க் 2 மார்க் குறையவே கிடையாது. சரியா? இந்த வருஷம் நல்லாவே மார்க் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அதனால கவலைப்படாதீங்க. 22.7 லட்சம் பேருக்குமே இந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணா கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. சரியா? அதனால எந்த விதத்திலும் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. நல்லபடியா நீங்க ஃப்ரெஷ்ஷா இருங்க. கண்டிப்பா ரிசல்ட் வர்றப்ப நீங்க உங்களுக்கு அதாவது மார்க் குறைவா இருந்தாலும் அந்த ரேங்க் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ரேங்க் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சரி? ஏன்னா மார்க் எல்லாத்துக்குமே குறைஞ்சிருப்ப ரேங்க் நீங்க என்ன ரேங்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சரியா? பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஒருவேளை நீங்க லாஸ்ட் இயர் எலிஜிபிள் மார்க் வச்சுட்டு இப்போ அப்ராட்ல நம்ம வந்து அட்மிஷன் போடலாம்னு ஒரு ஐடியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.